வந்தவர்களுக்கெல்லாம் திரும்பவும் திரும்பவும் ஆலயத்தை தரிசிக்க வேண்டும் என்ற ஒப்பற்ற ஆசையோடு அவர்கள் இருக்கிறார்கள். யா அல்லாஹ், இவர்கள் எல்லோருக்கும் அந்த பாக்கியத்தை நீ நசீபாக்குவாயாக. இவர்களின் சந்ததிகளுக்கும் சொந்த பந்தங்களுக்கும் நசீபாக்குவாயாக. பொருளாதாரத்தில் பரக்கத்து செய் யா அல்லாஹ். ரஹ்மானே, ஆயுளில் ஆஃபியத்தில் பரக்கத்து செய் யா அல்லாஹ். நோய் நொடி இல்லாத வாழ்வை தா யா அல்லாஹ். ரஹ்மானே, இங்கே வந்திருக்கின்ற அத்தனை பேர்களுக்கும் இருக்கக்கூடிய நீண்ட கால நோய் நொடிகளை எல்லாம் நீக்கி ரஹ்மானே ஆரோக்கியத்தை முழுமையாக்கி தா யா அல்லாஹ். ரஹ்மானே, கைகால் சுகத்திலே பரக்கத்து செய்ய அல்லாஹ். ரஹ்மானே, கைகால் சுகத்திலே பரக்கத்தை தந்து ரப்பே, அவர்கள் திரும்பவும் திரும்பவும் உன்னுடைய வணக்க வழிபாடுகளை திறன்பட செய்வதற்கு நீ உதவி செய்ய அல்லாஹ். ரஹ்மானே, மருந்து மாத்திரைகளை தொடர்ந்து சாப்பிடுகின்ற நிலையில் இருந்தும் எல்லோரையும் நீ பாதுகாத்தருள் யா அல்லாஹ். ரஹ்மானே, எங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவர்களுக்கும் நல்ல சிந்தனையும் தெளிந்த அறிவையும் கொடுத்தருள்வாயாக யா அல்லாஹ். ரஹ்மானே, செய்கின்ற காரியங்கள் அது நன்மைகளுக்காக இருக்க வேண்டும் ரப்பே, உன்னுடைய பொருத்தத்திற்காக இருக்க வேண்டும் ரப்பே. பிறர் மெச்ச வேண்டும், பிறர் பாராட்ட வேண்டும், பிறர் எங்களை போற்ற வேண்டும் என்ற அந்த மோசமான நிலைகளிலிருந்தும் எண்ணங்களிலிருந்தும் எங்களை நீ பாதுகாத்தருள்வாயா. முகஸ்துதிக்காக பிறர் பாராட்டுவதற்காக செய்கின்ற அந்த அமல்களிலிருந்தும் எங்களை நீ காத்தருள் புரிவாயா. முழுக்க முழுக்க உன்னுடைய பொருத்தம் மட்டுமே எங்களுக்கு நோக்கமாக இருக்க வேண்டும் யா அல்லாஹ். ரஹ்மானே, நாங்கள் செய்த எல்லா செலவினங்களையும் நீ கபூல் செய்து கொள் யா அல்லாஹ். பன்மடங்காக எங்களுக்கு நீ பெருக்கித்தா யா அல்லாஹ். ரஹ்மானே, நாங்கள் செய்த செலவினங்களுக்கு தகுந்த சவாபுகளை தா யா அல்லாஹ். யா அல்லாஹ், உன்னிடத்திலே கேட்கிறோம், உன்னுடைய வாசலில் இருந்து கேட்கிறோம், உன்னுடைய வீட்டில் இருந்து கேட்கிறோம். ரஹ்மானே, நாளைய தினம் உனது ஹபீப் நாயகத்தை சந்திக்க நாங்கள் புறப்பட இருக்கிறோம் ரப்பே. உனது ஹபீப் எங்கள் தலைவர் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இருப்பிடம் சென்றடைய எந்தவித தடைகளும் இடைஞ்சலும் இடுக்கண்களும் சிக்கலும் சிரமங்களும் கஷ்டமும் துன்பமும் ஏற்படாமல் ரஹ்மானே எங்கள் வழிப்பயணத்தை லேசாக்கி தருவாயாக. ரஹ்மானே, ஈமான் இஸ்லாம் தலை தூங்க காரணமாக இருந்த பத்ர் களத்தை நாங்கள் சந்தித்து செல்ல இருக்கிறோம் யா அல்லாஹ். அந்த பத்ர் களத்தை கொண்டு எங்களுடைய ஈமானை வலுப்படுத்துவாயாக. காணுகின்ற காட்சிகளெல்லாம் எங்கள் ஈமானை வலுப்படுத்தக்கூடியதாக ஆக்கி அருள்வாயாக. எங்களின் சிந்தையில் தெளிவை தரக்கூடியதாக ஆக்கி அருள்வாயாக. ரஹ்மானே, எல்லா இடங்களையும் காணுவதை போன்று கண்காட்சிகளாக இல்லாமல் ரப்பே அறிவை வளர்க்கின்ற சாட்சிகளாய் இவைகளை நீ ஆக்கிவிடையால். நாங்கள் காணுகின்ற இந்த காட்சிகளெல்லாம் எங்கள் அறிவுகளையும் ஈமானையும் வளர்க்கின்ற உறுதிப்படுத்துகின்ற அத்தாட்சிகளாக ஆக்கிவிடையா அல்லாஹ். ரஹ்மானே, இவைகளெல்லாம் நீ தருகின்ற அத்தாட்சிகள். உன்னுடைய அத்தாட்சிகளை கண்ணியத்தோடு நாங்கள் பார்ப்பதற்கும் அதை நாங்கள் அனுபவிப்பதற்கும் நீ கிருபை செய்வாயா. ரஹ்மானே, ஒவ்வொருவர்களும் என்ன நீயத்தோடு உம்ராக்களை செய்தார்களோ